ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஆல்ரெடி இந்த குளியல் பொடியோட வீடியோ இது காய வைக்கிறது போட்டிருந்தோம். இப்போ இது நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேங்க. ஏன்னா அப்போ தான் பூச்சி பிடிக்காமல் இருக்கும், நைஸாகவும் மாவாகும். இப்போ இதை நான் 3 பேட்சாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுட்டேன். மிஷினில் கொண்டு போய் அரைக்கலாம், ஆனால் குழந்த பாப்பா போடுறங்காட்டி நான் மிஷினில் அது குளியல் பொடியெல்லாம் அரைக்க மாட்டேங்க. அதனால் நான் மிக்சியிலேயே நல்லா க்ளீன் பண்ணி வச்சு நல்லா காய வச்சு அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ கொஞ்ச நாளாக தான் போடுறதில்ல, அதுக்கு முன்னாலெல்லாம் ரெகுலராக போட்டு விட்டுருந்தோம். இப்போ கொஞ்சம் வளர வளர பாப்பா சோப்பு விரும்ப ஆரம்பிச்சதுன்னு சோப்பு போட்டேன். இப்போ மறுபடியும் சரி இதை முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் 1 நாள் 2 நாளாவது போடலான்ட்டு ட்ரை பண்ணேன். இப்போ இதை 3 பேட்சாக அரைச்சி எடுத்துக்கிறேன், ஏன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தருன்னு இருக்குது. நீங்கள் பார்த்து நல்லா ஓட்டி எடுத்துக்கணும். கொஞ்சம் நைஸாக இருக்கணும், இன்னும் தருன்னு இருக்குது. அதனால் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு டெக்ஸ்டர். அதனால் இன்னும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம். மிக்ஸி ரொம்ப சூடேருங்க. அதனால் குட்டி ஆற வச்சு இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் அரைச்சிட்டேன். மறுபடியும் மிக்ஸியை கொஞ்சம் ஆற விட்டுட்டு மறுபடியும் அடுத்த பேட்ச் அரைக்கணும். நீங்கள் உடனே அரைச்சிங்கன்னா மிக்ஸி ரொம்ப சூடாயிரும். ஏன்னா இது கொஞ்சம் ட்ரையி கொஞ்சம் இதாகவும் அரைக்கிறாங்க இல்லைங்களா? அதனால் கொஞ்சம் கேப் விட்டு அரைங்க. இப்போ 2வது பேட்ச் இப்போ கொஞ்சம் நேரம் மிக்ஸி ஜார் ஆற வச்சுட்டு மிக்ஸியும் ஒரு 5-10 நிமிஷம் விட்டுட்டு அது கொஞ்சம் இந்த மோட்டர் ஆறி இருக்கும். இப்போ 2வது பேட்ச் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல நல்லா சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நல்லா குறன்னு தான் இருக்குது. இது நல்லா நைஸ் ஆகணும். மறுபடியும் நல்லா சுற்றி இது மாதிரி 3 பேட்ச் பொறுமையாக அரைச்சி எடுத்து நல்லா ஆற வச்சுட்டேங்க. ஆறினதுக்கப்புறம் கலக்கும்போது பாப்பா வந்துருச்சு. 2 பேரும் சேர்ந்து கலக்கணும். இதை நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குங்க. யூஸ் பண்ணுறதுக்கு தனியாக வச்சுக்குங்க. இதை பால், தயிர், இல்லை வெறும் பச்சை தண்ணி, லெமனு எது வேணால் கலந்து போடலாம். இதை நான் இனிமேல் டெய்லி குளிக்கலான்னு இருக்கிறத போட்டு ஃபேஸ் பேக்கும் போட்டேன் நான் இன்னைக்கு. பார்க்கலாம் இது எப்படி இருக்குதுன்னு. ஆனால் இது நல்லா இருக்குங்க. ஏன்னா ஆரஞ்சு வாசம் ரொம்ப தூக்குச்சு. ரொம்ப டெம்டிங்காக இருந்தது, ஒரு மாதிரி சாப்பிடணும் போல். ஏன்னா ஆரஞ்சு வாசம் நல்லா இருந்தது. ஆரஞ்சு, ஆவாரம்பு எல்லாம் போட்டுக்கிறோம். ரெகுலராக யூஸ் பண்ணி பார்க்கல என்ன சேஞ்ச் இருக்குதுன்னு. எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக இந்த டார்க் ஸ்பாட்ஸ் வர ஆரம்பிக்குது. முதல்லலாம் இருக்காது. அதனால தான் ஃபஸ்ட்டு நான் இதெல்லாம் எல்லாமே குளியல் பொடியிலிருந்து பல்பொடியிலேருந்து நானே செஞ்சுட்டு இருந்தேங்க. இப்போ கொஞ்ச நாளாக பாப்பா வந்ததுலேருந்து டைம் இல்லை, நான் தான் சாக்கு சொல்கிறேன். இனிமேல் எல்லாமே ஆல்ரெடி மசாலாலாம் வீட்டில் தான் செய்வேன். இப்போ குளியல் பொடி வீட்டில் செஞ்சுருக்கிறேன். இதை யூஸ் பண்ணி பார்க்கல எப்படி இருக்குதுன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி யூஸ் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். பேக் போட்டோம், பார்க்கலாம் கொஞ்ச நாள் கழித்து எப்படி என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு.